ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அர்ச்சனா வந்து ப்ரோ இங்க வாங்க, பூர்ணிமா இங்க வாங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் சைட்ல உட்கார வச்சுக்கிட்டேன். நடுவுல இந்த அம்மா போய் உட்காந்துக்கிட்டு கையை கொடுங்க, கட்டி பிடிங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துறதுக்காக கூப்பிட்டு வந்தாங்க. கூப்பிட்டு வந்து ப்ரோ போனது போட்டும் ப்ரோ, பழசு எல்லாத்தையும் மறந்துட்டு சிரிச்சு சந்தோஷமா இருங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காங்க. பட் ஒரு முக்கியமான விஷயம், அதை கவனமா கேளுங்க. அது என்ன தெரியுமா? நம்ம பூர்ணிமா விஷ்ணு கிட்ட சொன்னாரு. ஐயோ பாவம், அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு. இருங்க கிளியர் பண்ணிக்கிறேன். அதாவது நம்ம விஷ்ணு பூர்ணிமா கிட்ட சொன்னாரு, நான் ரொம்ப நாளா உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு பிரேக் அடிச்சுட்டு சரி விடு வெளில போய் சொல்லிக்கிறேன் அப்படின்ட்டாரு. இதை எப்படி நம்ம ப்ரோமோ எடிட்டர்ஸ்லாம் விட்டு வச்சாங்க? நம்ம கண்டஸ்டன்ட்ஸ் மட்டும் தான் மந்தமா போயிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தா நாளுக்கு நாள் நம்ம ப்ரோமோ எடிட்டர்ஸும் மந்தமா போயிட்டு இருக்காங்க. யூசுவலா என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் கிடைச்சதுன்னா அப்படியே ஜூம் பண்ணி இவங்க மூஞ்சி அவங்க மூஞ்சி காட்டி பேக்ரவுண்ட்ல 96 ராமு அண்ட் ஜானுவோட பிஜிஎம் போட்டு ப்ரோமோ 1 அப்படின்னு தானே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஏன் பட் நெக்ஸ்ட் நம்ம மணி சூர்யா கிட்ட போட்டு வாரணம் ஆயிரம் படத்துல வந்து ஏத்தி சாங்க்கு டான்ஸ் ஆனாரு. அவருக்கு டான்ஸ் சொல்லியா கொடுக்கணும், வேற லெவல்ல தான் ஆடினாரு. அதுக்கு நம்ம ஹாசினி ஆகிய ரவீனா வாவ் செல்லம் அப்படின்ட்டு அவங்க வச்சிருந்த மொத்த காசையும் கொடுத்துட்டாங்க. பேலன்ஸ் கையில வச்சிருக்க வேண்டியதானே, அதை விட்டு மொத்த காசையும் கொடுத்துட்டு வச்சுக்கோ செல்லம் அப்படின்ட்டு போயிட்டாங்க. அதுக்கு நம்ம மணி தனியா கூப்பிட்டு சொல்றாரு, செல்லம் வேணா செல்லம், நான் 3000 வச்சுக்கிறேன், பேலன்ஸ் இருக்கு 2000 நீ வச்சுக்கோ, மத்தவங்க எல்லாருக்கும் கொடு அப்படின்ட்டு. ஆஹா என் செல்லத்துக்கு தான் முதல்ல அப்படின்னு தன்னோட லவ்வ மணி மேல அள்ளி தெளிச்சாங்க. அந்த பாட்டுல போய் கார்த்தியோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு ரொமான்டிக்கா ஃபீல் பண்ணி ஆடணும் இல்லையா? அதனால விஷ்ணுவை தனியா கூப்பிட்டு இந்த லைன் வர்றப்போ நீங்க இப்படியே கைய வச்சுக்கிட்டு ஒரே போஸ்ட்ல நின்னா மட்டும் போதும், நான் உங்க மேல சாஞ்சிக்கிட்டு உங்களையும் சேர்த்து ஆட்டி டான்ஸ் மாதிரியா உங்களுக்கு காமிச்சிடுறேன் இப்படிலாம் சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி ரெடியா இருந்தாங்க. பாட்டையும் போட்டாங்க. சோ நம்ம விஷ்ணுவும் ஆர்வமா போய் ஸ்டேஜ் மேல நிக்கலாம். பூர்ணிமா வந்து நம்மள கட்டி பிடிச்சுப்பாங்க. இதுதான் இன்னைக்கு ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் வைரலா போக போற ஒரு சீன் அப்படின்னு ப்ரிப்பேர் ஆகி போய் நிக்கலாம்னு பாக்குறாரு. இந்த பீஸ் போறதுக்கு முன்னாடி நம்ம மணி ஐயோ அப்படின்னு விஷ்ணு காண்டாவற அளவுக்கு அந்த போஸ்ட்ல நின்னுட்டு இருக்காரு. அந்த செகண்ட்ல விஷ்ணுவை பாக்குறதுக்கு நமக்கே பரிதாபமா போச்சுப்பா. பாவம் பயங்கர ஆர்வத்தோட இருந்துச்சு. கடைசியில இந்த மணி பைப்ல குறுக்க பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுருச்சு. அப்பதான் நம்ம மாயா ஒரு சூனியம் முடிச்ச வேலை பண்ணாங்க. அது என்ன தெரியுமா? ஏ பூர்ணிமா கட்டிப்புடிய அப்படின்னு சொல்ல பக்கத்துல நம்ம ரவீனாவும் ஆமா கட்டிப்புடிய அப்படின்னு மனசே வரலனாலும் கேமரா இவங்களை பாக்குதுன்றதுக்காக பூர்ணிமாவும் மணியை கட்டி பிடிக்க சொன்னாங்க. நம்ம பூர்ணிமா வாலண்டியர் அவங்களே வந்து கீழே நிக்கிற நம்ம விஷ்ணுவோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு அவரை கார்த்தி ஆக்கி விட்டாங்க. அதே நேரத்துல விஷ்ணுவோட பல்பை வச்சும் விட்டாங்க. அதாவது விஷ்ணு அசிங்கப்பட்டார் இல்லையா? சோ அவர் இடத்துக்கே போய் அவரை கட்டி பிடிச்சி என்னோட உண்மையான பருத்தி வீரன் இவன் தான் அப்படின்னு போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மொமெண்ட் நம்ம விஷ்ணுவோட முகத்தை பார்க்கணுமே. வெத ரவீனா போட்டதே. சோ நேத்தோட எபிசோட சுவாரஸ்யமாக்கி விட்டதே நம்ம ரவீனா போட்ட அந்த விதை. எல்லாம் ஒன்னால அந்த ஒரு விஷயம் பிக் பாஸ் டீம் கேட்கணும். என்ன டாஷுக்கு இந்த ரெண்டு பீஸையும் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க? ஒருவேளை சீசன் 2ல வந்த பாலாஜி நித்யா மாதிரி பயங்கரமா அடிச்சுப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு கூப்பிட்டு வந்திருப்பாங்களோ? அதுங்க ரெண்டும் கல்யாணம் ஆகி 40ல இருந்து 45 வருஷத்தை தாண்டி போயிட்டு இருக்குதுங்க. அதுவும் டிவோர்ஸ் ஓகே. ஆனா இந்த ரெண்டு பீஸுங்களும் எப்படா வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணலாம்னு உட்கார்ந்துட்டு இருந்துச்சுங்க. அதை தூக்கின வந்து உள்ள போட்டு வீட்டையும் கொடுத்து தங்கறதுக்கு இடமும் கொடுத்து 100 நாள் சந்தோஷமா இருங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ண வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு நம்ம பிக் பாஸ். டீப்பா டீகோட் பண்ணி பார்த்தா பிரச்சனை ரவீனா பண்ணது கிடையாது, நம்ம பிக் பாஸ் பண்ணது. என்ன டாஷிக்கு ரெண்டு பேரையும் ஒரே டைம்ல உள்ள கூட்டினு வந்தீங்க? என்ன பண்ற பாரு. நம்மளோட ரொம்ப கோவக்காரனா இருக்கானே. சரி விடுங்க, ஏதோ மனக்குமுறல் கண்டென்ட் கிடைக்கலன்ற விரக்தியில சோ பெருசா இது பூர்ணிமா கிட்டயோ விஷ்ணு கிட்டயோ இவர் கேட்கல, பிக் பாஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அதே கேள்வியை தான் நம்மளும் கேட்கிறோம். இந்த ரெண்டு பீஸுங்களும் சேர்ந்து ஆடுறதுக்கு என்னத்துக்கு டாஸ்க், என்னத்துக்கு கரன்சி? அதுக்கு தான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இதுல ஒரு பீஸை வெளியே எடுத்துன்னு வந்து விட்டீங்கன்னு வச்சுங்க, அட்லீஸ்ட் இனி வரும் நாட்கள்லயாவது பேலன்ஸ் இருக்கிற ஒரு பீஸ் ஃபர்ஸ்ட் 5 நாள் கண்ணீர் விட்டு கதறி அழுதாலும் பேலன்ஸ் இருக்க நாட்கள்ல ஏதாவது ஒன்னு ஆடவாவது ட்ரை பண்ணும். அட்லீஸ்ட் ஃபினாலே வர்றதுக்குள்ளயாவது என்னதான் ஆடுதுங்க அப்படின்னு பார்த்தலான்னு பார்த்தா ஒட்டி வந்த ரெட்டை பிறவிகளான மாற்றான் படத்துல வர்ற சூர்யா மாதிரி இந்த பீஸ் அந்த பீஸுக்கு ஹெல்ப் பண்ணுது, அந்த பீஸ் இந்த பீஸுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆனா கட்சி வரைக்கும் ஒரு கேம கூட இண்டிவிஜுவலா உருப்படியா ஆடவே இல்ல. வந்ததுக்கு ஒரே ஒரு பஞ்ச் மானங்கட்டவனே ஒரு பஞ்ச் பண்றவனே ப்ளீஸ்டா. சோ டியர் விஜய் டிவி, நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறேன். வெளியே வந்ததுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் வச்சு ஒரு சீரியல் எடுங்க. டைட்டில் என்ன தெரியுமா வைக்கிறீங்க? 70 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போன என் பாட்டேன், என்ன ஆனாலும் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். எப்படி டைட்டில்? எப்படியா எப்படி செட் ஆவலையோ? சரி இது நல்லா இருக்கா பாருங்க. சென்னையில வெள்ளம், மணிதான் என் செல்லம். எப்படி
நல்லா இருக்கு நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா போய் இருக்கும்போது எடுத்து எதுக்கு போட்டு- யோசிச்சுக்கிட்டு நெக்ஸ்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிட் வீக் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி ஒரு பசில் டாஸ்க் வச்சு இதெல்லாம் அர்ச்சனா, அனன்யா மற்றும் விஷ்ணு. சோ இந்த பேலன்ஸ் இந்த பீஸுங்களை நடுவுல கூப்பிட்டு ஒருவேளை உங்க 3 பேர்ல யாராவது ஒருத்தர் வெளியே போறாங்க அப்படின்னா எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி வந்து குமருங்கடா அப்படின்னு குமர சொன்னாங்க. இதை கேட்ட அர்ச்சனாவும் அனன்யாவும் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிட்டாங்க அழுவாம. ஆனா நம்ம விஷ்ணு எவ்வளவோ ட்ரை பண்ணாலும் மூஞ்சி, கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாம் சவச்சவன் மாறிக்கிட்டே வருது. அதுலயும் பூர்ணிமாவை பார்த்த உடனே நான் உங்களை ஹர்ட் பண்ணிருந்தா சாரி, அழுவ வருது, நானும் மேனேஜ் பண்றேன். லாஸ்ட் அண்ட் ஃபைனலி MA-A விஷ்ணுவை கூப்பிட்டு ஏங்க நீங்க அழுதீங்க தெரியுமா, அப்போ நம்ம பூர்ணிமாவும் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு 2 பேரையும் சேர்த்து வைக்கிறாங்களாமா. அதை கேட்டு நம்ம விஷ்ணுக்கு ஓரமா ஒரு சிரிப்பு. அப்படியாங்க அப்படின்னு பூர்ணிமாவை கேட்க நான் அழலாம் இல்ல, பட் நீங்க அழறத பாக்குறப்போ ரொம்ப கியூட்டா இருந்தீங்க அப்படின்னு ரசிக்கிறாங்களாமா. இப்ப கூட ஒண்ணு கெட்டு போல பூர்ணிமான் விஷ்ணு நீங்க 2 பேரும் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. உங்க 2 பேரையும் உள்ள வச்சுட்டு இன்னொரு கிரிஞ்சு கப்புள் இருக்கு பாத்தீங்களா, அதை வெளியே அமுச்சு விட்டுருவாங்க. இதை வச்சே நீங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் போயிடலாம். சோ சீக்கிரமே மாயா கிட்ட இருந்து பூர்ணிமாவை தனியா கழட்டி கூப்பிட்டு வந்து ரொமான்ஸை ஸ்டார்ட் செய்யவும். சை, மாயாவை பத்தி பேசின உடனே நமக்கும் இந்த வியாதி வந்துச்சு பாருங்களேன். பி கேர்ஃபுல் என்ன சொன்னேன். மம்மி வந்தாங்க, நம்மளும் அழுதுனே ஓடி போய் கட்டி பிடிச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்போ நம்ம ரவீனா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஃப்ரீஸ்ல தான் இருந்தாங்க, மென்டலா ரெடி ஆயிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரேன். மாமியாரை பார்த்த உடனே கால்ல விழலாமா, கட்டி பிடிக்கலாமா, அம்மானு கூப்பிடலாமா, அத்தைன்னு கூப்பிடலாமா, இப்படிலாம். அப்பதான் நம்ம மணி அவங்க மம்மியை கூட்டு வந்து இங்க பாருங்க மம்மி, இவதான் ரவீனா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இந்த நக்கல் தானே வேணாங்கிறது. எப்ப நம்ம மம்மி உள்ள வர்றதுக்கு முன்னாடியே மருமகளே லட்சணமா இருக்கமா அப்படின்னு மனசுல நினைச்சிருப்பாங்க. ஆனா வெளியே சொல்லிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பாத்தீங்கன்னு வச்சுங்க. பிக் பாஸ் டே 1 அன்னைக்கு இவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் மீட் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஹே நீயா, அட நீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு ஜெர்க் கொடுத்து தெரியாத மாதிரியே பாத்துக்கிட்டாங்க தெரியுமா. அதே மாதிரி இங்கேயும் வந்து அவங்க அம்மாக்கும் சரி இவங்களுக்கும் சரி ஒன்னும் தெரியாத மாதிரியே காமிச்சுக்கிறாங்களாமா. ஆனா நமக்கு என்ன புரிஞ்சு இதை பாக்குறப்போ அப்படின்னா ஏற்கனவே வீட்டுல அவங்க அம்மாட்ட அப்ரூவல் எல்லாம் வாங்கிட்டாரு. நான் இந்த பொண்ணை தான் லவ் பண்றேன், இந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்ட்டு. ஆனா ரவீனாவோட ஃபேமிலிக்கு இப்ப வரைக்கும் அப்ரூவல் கிடைக்கல அப்படின்றதுதான் நம்மளோட டாக்டர் மூளைக்கு தோணுது. ஆனா நேத்து நம்ம ரவீனாவோட பவ்யத்தெல்லாம் பார்க்கணுமே. அடா அடா அடா, கிட்டத்தட்ட 80 நாள் ஆச்சு, இப்ப வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சீனை நாங்க பார்த்ததே இல்லையம்மா. வெக்கப்படுறாங்க, மரியாதையா நடந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் தாண்டி அப்படின்ற குட்டிச்சாத்தான் சிரிப்பு வரவே இல்ல. விஷ்ணுவோட சிஸ்டர்ஸ் வந்தாங்க. உங்களை பார்த்த உடனே ஏய் உங்க 2 பேரும் யாரும் வர சொன்னா அப்படின்ற மாதிரியே பார்த்துட்டு இருந்தாரு. ஆனா நம்ம பூர்ணிமா அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த புடவைய மடிச்சு இடுப்புல சொருவி வச்சிருந்தாங்க. இவங்க 2 பேரையும் பார்த்த உடனே சிங்கிள் ஃபிளீட் விட்டு அங்க இருந்து பவ்யமா நளினத்தோட நடந்து வந்து வணக்கம் அப்படின்னு வணக்கம் வச்சாங்க. அங்க இருந்து வந்த மாயாவதி பூர்ணிமாவை கூட்டு வந்து பொண்ணு பாக்குறப்ப பக்கத்துல உட்கார வைப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி உட்கார வச்சு தள்ளி எல்லாம் விட்டு கல்யாணத்துல மணப்பெண் தோழி ஒரு சில வேலை எல்லாம் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை பாக்குறப்போ ஏமா உனக்கு என்னதாமா ஓணும், சேர்ந்தாலும் சேர விட மாட்டற, பிரிஞ்சாலும் பிரிய விட மாட்டற, ரெண்டுத்துக்கும் நடுவுல பல்லுக்கு நடுவுல மாட்டின பருப்பு மாதிரியே ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டு இருக்கிற, என்னதான் ஓணும் உனக்கு அப்படின்னு தான் கேட்க தோணுச்சு. என்னதான் வேணும். அப்போ நம்ம சிஸ்டர்ஸ் இவன ஹைலைட் என்ன தெரியுமா, பூர்ணிமா போய் உட்காந்து பேசலாம்னு சொல்லி பக்கத்துல போய் உட்காந்தாங்க. அப்போ என்ன சொல்றாரு உங்க அண்ணன், எப்ப பார்த்தாலும் கேம்னு பேசிருப்பாரு, இதான் இவர்ட்ட ஒரே கெட்ட பழக்கம் இப்படின்னு புதுசா கல்யாணம் ஆன பொண்டாட்டி மாதிரியே பேசிட்டு இருந்தாங்க. பட் அப்பதான் நம்ம நிக்சன் போய் இந்தாங்கப்பா பேட்டரி போட்டுங்க அப்படின்னு கொடுத்துட்டு எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்துட்டு இருக்கீங்க. அந்த பக்கம் என்னன்னா விஷ்ணு பூர்ணிமா எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க, இந்த பக்கம் நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்ல நம்ம மணியும் சர்காஸ்டிக்கா அப்புறம் ஐஷோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குதப்பா எடுத்து கொடுத்துட்டியா அப்படின்னு சொல்றது கேட்டு அட இந்தாலும் ஒருத்தன் அப்படின்னு புலம்பினே அந்த பீஸ் போயிடுச்சு. ஆனா சம்பவம் பெருசா யாருக்கு நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ரவீனாக்கு தான். அதெல்லாம் எதனால தெரியுமா, கண்ணு ஃபுல்லா திருஷ்டி. என்ன பண்றது, அழகா பிறந்துட்டாலே இது ஒரு பெரிய பிரச்சனை. அழகா யார் சொன்னது அப்படின்னு கேக்குறீங்களா, வேற யாரு, நம்ம மணிதான். ஏய் குண்டு பையா இன்னைக்கு என்ன ரொம்ப பப்ளியா கியூட்டா இருக்கிற அப்படின்னு ஆரம்பத்திலே கண் வச்சுதான் நேத்து எபிசோடியே ஸ்டார்ட் பண்ணாரு. அப்பவே நினைச்சேன் என்ன அசம்பாவிதம் நடக்க போதோ அப்படின்னு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணபடி பக்கத்துல இந்த கண்ணாடி தான் உடையும் அப்படின்னு நினைச்சேன். கட்சியில பார்த்தா உடைஞ்சது மணியோட ஹார்ட். யா அதெல்லாம் சரியே, உன் கையில போட்டிருந்த மோதிரம் எங்க, அது அவன்கிட்ட இருக்கு சீத்தி, அவன்கிட்ட இருக்கா, போய் வாங்கினு வா. அப்புறம் வாங்குற நீ, அதெல்லாம் முடியாது, இப்பயே வாங்கினு வா. இல்ல நீங்க போறதுக்குள்ள வாங்கி வந்துடுறேன். வாங்கி வந்துருவியா, மாத்திருவியா, மாத்திடுறேன். சரி இரு கொஞ்ச நேரம் அட்வைஸ் பண்றேன். எங்க விட்டேன், எப்ப பார்த்தாலும் அம்மா ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டே இருக்கான். எப்ப உங்க அம்மா ஒத்துக்கிட்டாங்க, உன்னை பத்தி நம்ம ரவீனா கிச்சனுக்கு வந்தாங்க. அப்ப நம்ம மணியும் வந்தார். ஏய் குண்டு பையா என்னாச்சு அப்படின்னு சைகையிலே கேட்க நீ செத்தமாவனே அப்படின்ற மாதிரி ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஆன்டி சொன்ன மாதிரியே மணி கிட்ட இருந்து ரிங்க வாங்கிட்டு போய் அவங்க கையிலேயே மாட்டிட்டாங்க. இத பார்த்த மணி நான் மச்சான் என்ன பார்த்து நீ காலி அப்படிங்கிறா, ஒருவேளை பிரேக்கப் ஏதாவது பண்றாளோ அப்படின்னு அந்த பீஸுக்கு அப்பவே அள்ளு விட்டுருச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம், வீட்டுக்கு போவோம்.
ஆனா அப்பவும் நம்ம மணி ரவீனா கதறி அழுவுறத பார்த்துட்டு ஐயோ என் செல்லம் அழுவுதே அப்படின்னு ஃபீலிங்ல அங்க இருந்து குடுகுடுன்னு ஓடி போய் தண்ணி புடிச்சிட்டு வந்து செல்லத்திட்ட குடுறா அப்படின்னு விஷ்ணுவிட்ட கொடுத்து விட்டார். இதுக்கு பேர் தான் ட்ரூ லவ். இத புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நம்ம மக்கள் அப்படின்னு நினைக்கிறப்பதான் ரொம்ப வேதனையா இருக்கு. அதுலயும் மணி எல்லாம் பாக்குறப்போ ரொம்ப பரிதாபமா போச்சுப்பா. நேத்து ஃப்ரீயா அழவும் முடியாம சிரிக்கவும் முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு புள்ள. மச்சான் யாரும் பார்க்கலல்ல. சோ இன்னும் ஓட்டிட்டே சரி ரவீனா நான் வீட்டுக்கு போறேன், ஸ்டோர் ரூம் போய் திறந்து பாரு, உனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருக்கிறது அப்படின்ட்டு போயிட்டார். திறந்து பார்த்தா நம்ம ரவீனாவோட மம்மி அவங்கள பார்த்த உடனே அதிர்ச்சியில ஆணு கத்திட்டாங்க நம்ம ரவீனா. ஆனா நம்ம மணி பாத்ரூம்ல பள்ளியை பார்த்த வயசு பொண்ணு மாதிரி தெரிச்சு ஓடினாரு. ஆனா அந்த அம்மா மாஸ்டர் அப்படின்னு கையை கொடுத்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி தான் பேசினாங்க. ஆனாலும் மணி மந்திரிச்ச மாதிரியே சுத்திட்டு இருந்தாரு. சோ கேமரா கிட்ட வந்து ஐயா கதவு திறந்துருங்கய்யா, நான் இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படிலாம் கதறிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பெருசா அந்த அம்மா கண்டுக்கலன்னு உடனே நம்ம ஆளுக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அம்மாவும் பொண்ணு அந்த முட்டை சோஃபாக்குள்ள உட்காந்துக்கிட்டே செல்லம் கொஞ்சம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு பின்னாடி நின்று டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு நம்ம மருமக. கண்கொள்ளா காட்சி. பிக் பாஸ் வீட்டுக்கு புருஷன் பொண்டாட்டி வந்திருக்காங்க, காதலன் காதலி வந்திருக்காங்க. ஆனா என்டையர் ஃபேமிலியே இங்க வந்திருக்கு அப்படின்னா அது ரவீனாவோட ஃபேமிலி மட்டும்தான். ஏன்னா மாமியாரு மருமகன் மகள் மகன் இப்படின்னு மொத்த ஃபேமிலி இங்க இருக்கிறாங்கன்றப்போ ஆரோக்கிய பால்ல வர்ற அக்கா சொல்ற மாதிரி வேற என்னங்க வேணும்? சந்தோஷமான குடும்பம், இதுக்கு மேல என்னங்க வேணும்? அதே நேரத்துல யாரையும் ஹர்ட் பண்ணாத அப்படின்னு சிரிச்சு பேசிட்டு போனாங்க. அதெல்லாம் பாக்குறப்போ ஹலோ அமெரிக்கன் ஆன்டி பார்த்து கத்துக்குங்க, என்னமோ தங்க பொங்குன்னு குதிச்சிங்க, ஐ எம் ரெப்ரசென்டிங் லதா அப்படியே அப்படின்னு அவங்க என்னன்னா கூலா வந்துட்டு முத்த மழையெல்லாம் பொழிஞ்சிட்டு 5 ஸ்டார் மருமகனுக்கு ஷேர் பண்ணிட்டு ஜாலியா தான் போனாங்க. ஆனா நீங்க ஏன் வந்து அவ்வளவு பிட்டு போட்டீங்க? இதுல கோட் ரெட் வேற. இதெல்லாம் நீ கொஞ்சம் ஓவராவே பில்டப் பண்ணிட்ட. சரி ஃபைனலி நீ ஏமா அன்னைக்கே வரல அப்படின்னு ரவீனா கேட்டதுக்கு இப்பவே இந்த மணி பையன் அங்கங்க ஒழிஞ்சிக்கிறான், அன்னைக்கு மட்டும் நான் வந்திருந்தேன்னா கக்கூசூல்ல இருந்து வெளியவே வந்திருக்க மாட்டான், சாரி மாட்டாரு, அதனாலதான் அன்னைக்கு வராம ஜஸ்ட் 2 டேஸ்க்கு அப்புறம் வந்தேன், இப்போ என்ன ஆகி போச்சு அதான் வந்துட்டேன்ல ஒழுங்கா ஆடு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு லாஸ்டா போறதுக்கு முன்னாடி அந்த முட்டை சோஃபால உட்காந்தாங்க. அப்ப நம்ம மருமகன் பாத்துங்க பார்த்து உட்காருங்க, இந்தாங்க தலகாணி வச்சுட்டு உட்காருங்க, முதுகு வலிக்கும் அப்படின்னு அள்ளி அள்ளி தெளிக்கிறாரு மாமியாருக்காக. பார்க்க தானே போறோம் 10 வருஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்க போறாரு அப்படின்ட்டு. நாங்களும் இப்படி எல்லாம் செஞ்சவங்க தான். ஆனா அந்த ஒரு விஷயத்தை நினைச்சு இன்னும் வருத்தப்பட்டு இருக்கிறேன். இந்த கை தானே இதெல்லாம் பண்ணிச்சே அப்படின்னு கொதிக்கிற தண்ணியில கையை விட்டு எனக்கு நானே தண்டனை எல்லாம் கொடுத்துருக்கிறேன். அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. நம்ம விஷ்ணுவை புடிச்சு டிங்கு ஆடிட்டு இருக்குது இந்த பீஸ். யாரா இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆளு அடையாளம் தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரெஸ்ஸுக்குள்ள துணிமணி எல்லாம் வச்சு அடைச்சி பூர்ணிமா மாறு வேஷத்துல வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாருக்கும் கை கொடுத்தாங்க, விஷ்ணு உட்பட. அப்படியே டிஸ்பர்ஸ் ஆகி போயிட்டாங்க. அப்ப நம்ம பிராவோ கேட்டாரு, என்னடா இனியாவது ஒழுங்கா பேசுவீங்களா இல்ல பழைய மேட்டரியை வச்சுதான் இல்ல பழைய மேட்டரியை வச்சு அரைச்ச மாவா அரைச்சிட்டு இருப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பின்னாடி இந்த கூலு என்ன நடக்குது ஒன்ட கை கொடுக்குது அப்படி போதா. நெக்ஸ்ட் நம்ம பூர்ணிமா விஷ்ணு பக்கத்துல வந்து உட்காந்துக்கிட்டு ஹாய் விஷ்ணு எப்படி இருக்கீங்க எப்படி போகுது அப்படின்னு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கேஷுவலா வந்து உட்காந்து பேசுறாங்க. அந்த பீஸ பேச விட்டு வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு இருந்துச்சு. அப்ப பூர்ணிமா என்ன சொன்னாங்க, இங்க பாரு விஷ்ணு உன் மனசுக்குள்ள நிறைய கஷ்டங்கள் கவலைகள் ஏக்கங்கள் கேள்விகள் இந்த மாதிரி 1008 இருக்கு, ஒழுங்கா தான் நம்ம பெர்ஃபார்ம் பண்றோமா ஏதாவது பேரு கேட்டு போச்சா அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது, நல்லா தான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் இந்த பீஸ் நம்பிச்சே தேங்க்யூ பூர்ணிமா இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடுறியா அப்படின்னு கொடுத்து மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. ஆனா அங்கேயும் நம்மால ஒரு விஷயத்தை தெளிவா ரெஜிஸ்டர் பண்ணிட்டு தான் அந்த ஐஸ்கிரீமை கொடுத்தாரு. அது என்ன தெரியுமா, நான் உனக்கு துரோகம்லாம் பண்ணல, சோ தைரியமா இந்த ஐஸ்கிரீமை சாப்பிடு. அப்புறம் அங்க இருந்து நம்ம ரவீனா திங்குன்னு ஆடிட்டு வந்தாங்க. அதை பார்த்த உடனே நம்ம மணி கட்டி புடிச்சு கொண்டு போயா ஐ மிஸ் யூ சோ மச் டா செல்லம் அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சிட்டு இருந்தாரு. பட் என்ன பண்றது, வீட்டின் கதவுகள் திரையோடு மூடப்பட்டது. சோ எதுவும் பண்ண முடியல. சரி இந்த பீஸ் ஆடி முடிச்சதுக்கு அப்புறம் கதவு திறந்து விட்டுருவாங்க, ஓடி போய் கட்டி புடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ இந்த பீஸ் ஒரு பீஸ் கட்டி புடிச்சிக்கிச்சு. அது யாருன்னு பார்த்தா நம்ம கூடதான். வேணே கட்டி புடிச்சிக்கிட்ட எப்படி நீ கட்டி பிடிக்கன்னு பாப்போம் அப்படின்னு ஒரு காதல் பறவைகளை பிரிச்சு வச்சிருக்குது இந்த பெருசு. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாச்சு. இருந்தாலும் லவ் பேர்ட்ஸ் ஆன ஐஷுவும் நிக்சனும் வீட்டுக்குள்ள வரல. ஆனா ஏற்கனவே ஐஷு சொல்லி வேற வச்சிருக்காங்க அந்த பீஸ் வீட்டுக்குள்ள இருந்தா நான் வரமாட்டேன் அப்படின்ட்டு. ஆனா கடைசி அப்டேட் வரைக்கும் நிக்சன் உள்ள வந்துட்டாரு. பட் ஐஷு வந்துட்டாங்களா இல்லையான்னு சொல்லி நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல அப்டேட் பண்றேன். அதுல சுரேஷ் சொல்றாரு 5 கரண்டி மாவு இருந்துச்சுப்பா எல்லாம் காலி, மணியோட சம்சாரம் எல்லாம் சாப்பிட்டுருச்சுப்பா. நம்ம ரவீனா மூக்க உறிஞ்சு அழுதுட்டு இருக்காங்க. ஏன்டா செல்லம் என்ன விட்டு போறேன்னு மனசு கஷ்டமா இருக்குதா அப்படின்னு மணி மனசுக்குள்ள நினைச்சாரு. கட்சியில பின்னாடி இருக்கிறவங்கள்ட்ட கிளாரிஃபை பண்ணிட்டு இருக்குது இந்த பீஸ். நான் ஒண்ணு இவருக்காகலாம் அழல, பிக் பாஸ் விட்டு போறேன் இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள வர முடியாதுன்னு நினைச்சுதான் எழுதிட்டு இருந்தேன். எவிட் ஆகி போறப்ப கூட இவ்வளவு ஃபீலிங் இல்லப்பா, ஆனா இதான் லாஸ்ட்னு சொல்றப்போ எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல, பொல தண்ணி வருது கண்ணுல இருந்து இப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 1/2 மணி நேரமா எழுதிட்டு இருக்குது இந்த பீஸ். ஆனா கட்டம் பூர்ணிமா விஷ்ணுவை போய் கட்டி புடிச்சு என் ஃப்ரெண்டு கிட்ட சண்டை போடாதீங்க, ஹாப்பியா இருங்க, உங்களுக்கும் ஆல் தி பெஸ்ட், இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்ல அந்த பீஸும் நீங்களும் பெஸ்டா பண்ணுங்க, வெளியே போய் நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க அப்படின்னு கை கொடுத்துட்டு டாடா பை பை சொல்லிடுச்சு.